சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சாவித்திரியும், தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏடி இந்த கல்யாணம் எப்படி நடந்துருமோ? எனக்கு ஒரு இதா இருக்கு." "அது எப்படிம்மா நடக்கும்? இப்போ சேது வந்துட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்த இப்ப சொல்லப் போறாரு. கல்யாணம் நிக்க போது. பார்ப்போம். வாடி நீ என்னமோ சொல்ற. என்னமோ நடக்கப் போது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்தா போதும். ரூ. 1,00,00,000 இவங்க கைக்கு போக்கூடாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க சேதுவ. என்ன திடீர்னு வந்து இப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்னு. இங்க ராஜாங்கம் வந்து பேசுறாரு. என் தம்பி மகன் எங்க குடும்பத்த எல்லார் உயிரும் முக்கியம்னு நினைச்சு தான் உயிரையே அர்ப்பணிச்சு மத்தவங்க எல்லார் உயிரும் காப்பாத்தின என் தம்பி மகனுக்கு இந்த ரூ. 1,00,00,000 செக் ரிலீஃப் கொடுக்கறது நான் ரொம்ப மகிழ்ச்சியோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே நம்ம சேதுக்கு அப்பா நிறுத்துங்க. என்ன என்ன சேது எதுக்கு நிறுத்த சொல்ற? மருந்து கொண்டு வந்தது போசு கிடையாது. அத கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. "என்னப்பா திடீர்னு உன் பொண்டாட்டிக்கு சகாலத்து பேசுன மாரி பேசிக்கிட்டு இருக்க? அவ என்ன செஞ்சா? என் மகன்லாம் கொண்டு வந்தான்." "அது உங்க மகன்ட்ட கேளுங்க. உங்க மகன் கொண்டு வந்தது கிடையாது. நம்ம தமிழ அடிச்சு போட்டு மருந்த கொண்டு வந்திருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. "எப்பா நீங்க எதுனானா கரெக்ட்டா விஷயம் இருந்தா மட்டும் தான் அத நம்புவீங்க. எதுவும் ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க நம்ப மாட்டீங்க. அது தெரிஞ்சு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப சொல்றேன் கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்றாரு சேது. "அதுக்கு என்ன சாட்சி இருக்கு?" அப்படின்னு ஈஸ்வரியும் பயங்கரமா கேட்குறாங்க. இந்த சைடுல அப்பச்சி கேட்குறாங்க. "என்னப்பா சேது திடீர்னு கொண்டு வந்து தம்பி மேல இப்படி ஒரு பழிய போடுற? வீட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து காப்பாத்தம்போது போஸ் தான் மருந்த கொண்டு வந்தத நாங்க கண்ணால எல்லாரும் பார்த்தோமே." "அம்மா வீட்ல இருக்கக்கூடியவங்க அம்மாலேருந்து, அப்பச்சிலேருந்து, அப்பாலேருந்து எல்லாருமே பார்த்தது உண்மதான். ஆனா, மருந்து உள்ள கொண்டு வரும்போது தான் பார்த்தீங்க. ஆனா, மருந்த நம்ம போஸு நம்ம தமிழ அடிச்சு போட்டு கொண்டு வந்த ஆளு, இவரு கொண்டு வந்துட்டு, இவரு கொண்டு வந்த மாரி ஏமாத்திட்டாரு. இதான் உண்ம. இந்த உண்மைய சொல்லதுக்காண்டி நான் அங்கேருந்து உள்ள ஆளே கூட்டு வந்துட்டேன். இவங்க தான் வைத்தியர் அங்க உள்ளவங்க. அவங்களுடைய மக தான் வந்து தமிழ காப்பாத்தியிருக்காங்க. போஸ கண்ணால இவங்க அடிக்கும்போது பார்த்த ஆளு இவங்க தான் சாட்சி." அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன போஸு இப்படி சொல்ற திடீர்னு? என் புள்ள ஒரு விஷயம் பண்ணாலும் உங்க குடும்பத்துல எல்லாருமே இப்படி தானே பண்றீங்க. ஐயோ! ஐயோ! அந்த சாமி ஏதாவது கேட்குதா? எங்க குடும்பத்துக்கு தான் ஒரு விஷயமா செய்ய செய்ய வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இப்படி நினைக்கிறீங்களா?" அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. இத கேட்ட நம்ம சேது சொல்றாரு. "இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க எனக்கும் அம்மா மாரி. நீங்க உண்மைய சொல்றது உங்க பையன் வந்து உண்மைய சொல்ல போறதில்ல. அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். ஆனா தமிழ இப்படி அடிச்சு போட்டு கொண்டு வருவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்றாரு சேது. "எப்பா இதுக்கு என்ன சாட்சி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜாங்கம். ராஜாங்கம் கேட்டோனே நம்ம ஈஸ்வரி, "ஆமா, இப்ப மாமா சொன்ன மாரி என்ன ஆதாரம் இருக்கு? ஆனா அடிச்சு போட்டது உண்ம." அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்கம் கேட்டோனே தூக்கி வாரி போட்டோனே வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை